ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. 66ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை மற்றொரு வருஷத்திலும் நம்மை பாதுகாத்து நாம் விழுந்து போகாமல் காப்பாற்றியதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்மில் பலர் அவருடைய வசனத்திலும் அதனுடைய ஊழியம் சம்பந்தமானவற்றிலும் இன்று வரை ஏக மனமும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாயிருக்கிறோம். உண்மையில் அவருடையவர்கள் அல்லாதவர்கள் அனைவரையும் கொளித்தெடுக்கும்படி கொடிய வஞ்சகங்களை கொண்டு வர எதிராளியானவன் அனுமதிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறும்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களில் மற்றொரு வருஷ ஆரம்பத்திலும் நாம் சத்தியத்தை பாராட்டி இதுவரை உறுதியுடன் நின்று எல்லா தேவ ஏற்பாடுகளுக்கும் பூரணமாக இசைந்து நடப்பதால் நாம் விழுந்து போகாமல் அவர் நம்மை காப்பாற்றி வருகிறதை காண்பது நிச்சயமாக நமக்கு ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு செலுத்த அழைப்பதாயிருக்கிறது. ரீபிரின்ஸ் 3125வது பக்கம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.